ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வருமா, அதே மாதிரி கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அவங்க சாப்பிடலாமா, அதெல்லாம் பத்தி தான் விளக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய தைராய்டு கேசஸ் டெய்லியே நம்ம பாக்குறதுனால நிறைய பேர் தைராய்டு நோயால அவதிப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் நம்புறேன். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் ரெண்டுமே நம்மளுடைய எலும்புக்கு மட்டும் இல்ல, நிறைய முக்கியமான வேலைகளை அது பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதோட டெஃபிஷியன்சி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எலும்பு மட்டும் தான் தேஞ்சு போகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. நம்மளுக்கு வயிற்று வலியிலேருந்து அதே மாதிரி மசில் ஸ்பாசம், அதாவது தசைகள் இழுக்கிற மாதிரியோ இல்ல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட சம்டைம்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டெஃபிஷியன்சியா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் தைராய்டு ஹார்மோனும் அதை அஃபெக்ட் பண்ணுது. எஸ்பெஷலி ஹைப்பர் அண்ட் ஹைப்போதைராய்ட்ஸ். ஸோ ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணதுல ரெண்டுக்குமே கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் லெவல் கூடுதலாகவும் ஹைப்போதைராய்டுக்கு குறைவாகவும் இருக்கிறது அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைப்போதைராய்டு பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கால்சியம் லெவல் அண்ட் பாஸ்பரஸ் லெவல் ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இங்களாவே கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ்ல ஆல்ரெடி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க என்ன மருந்து எடுக்கிறீங்க. அது மாதிரி அயன் சப்ளிமெண்ட்ஸோ எந்த ஒரு சப்ளிமெண்ட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு மருந்தோ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா சில மருந்தோட இன்டராக்ட் பண்ணும். ஸோ இந்த தைராய்டுக்கு எஸ்பெஷலி ஹைப்போதைராய்டுக்கு நம்ம ஆர்டிபிஷியல் தைராய்டு சப்ளிமெண்ட், சிந்தட்டிக் தைராய்டு ஹார்மோன் தான் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ நீங்க கால்சியம் சப்ளிமெண்ட்டோ இல்ல ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்டோ இல்ல மருந்தோ இல்ல சாப்பாடோ நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் இடைவெளியில சாப்பிடுங்க. எய்தர் சாப்பிடுறதுக்கு அந்த தைராய்டு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ. எப்பவுமே தைராய்டு மருந்து ஹைப்போதைராய்டை பொறுத்தவரை எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது நல்லது. அதனால நீங்க எதர் அன்டாசிட், அதாவது நம்ம வயிறு பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு சப்ளிமெண்டா இருக்கட்டும், எது சாப்பிட்டாலுமே நீங்க தைராய்டு மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நீங்க அந்த மருந்தை எடுத்துக்கோங்க. பிளஸ் உங்களோட டாக்டர்ட்டையும் சொல்லிக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.